வாஸ்துப்படி உங்க வீட்டு வாசல்ல இந்த பொருட்கள வைங்க. செல்வ செழிப்பு உண்டாகும். உங்கள வாட்டி வதைக்கக்கூடிய கஷ்டம், கடன் பிரச்சனை இதெல்லாம் தீரும். கமெண்ட்ல ஓம் வாஸ்து புருஷாய நமக அப்படின்னு பதிவிட்டுட்டு பதிவை பாருங்க. இந்த பொருட்களை நீங்க எப்ப வேணாலும் வாங்கலாம். குறிப்பா இந்த பொருட்களை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினத்துல வாஸ்து நாள் வருது இல்லையா? வாஸ்து நாள்ங்கிறது வருடத்துக்கு 8 முறை தான் வரும். 8 நாட்கள் தான் வாஸ்து பகவான் கண் விழித்து இருப்பார். அவர் கண் விழித்து இருக்கக்கூடிய அந்த நாளை தான் வாஸ்து நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வாஸ்து நாட்கள்ல இந்த பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கலாம். இல்லை அந்த நாளை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினம் இதை தவிர்த்து நீங்கள் இப்போ அக்ஷய திருத்தையை இது மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நாட்களில் இந்த பொருட்களை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சாலும் செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகும். நம்ம எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வழியில் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சிலர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, ஆனால் அவங்க தொழிலில் வியாபாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. ஏதாவது ஒரு தடை இருந்து கொண்டே இருக்கும். இப்படி இருக்கிறவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா வாஸ்து குறைபாடுகள் இருக்கும். இந்த வாஸ்து குறைபாடுகளை நீக்குவதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கு, அதனால் இந்த பொருட்களை இந்த இடத்துல வையி, உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும், பலவிதமான பிரச்சனைகள் உன்னை விட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டோட பிரதான நுழைவாயில் இருக்கு இல்லையா, அந்த இடம் நல்ல அதிர்ஷ்டம், நேர்மறை ஆற்றல் நுழையக்கூடிய இடம். இந்த இடத்துல நம்ம நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய அதிர்ஷ்ட பொருட்களை வைக்கணும் வீட்டில். அப்போதான் மகிழ்ச்சி பெருகும். நல்ல அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்பும் கிடைக்கிறதுக்கு வீட்டோட நிலவாயில்ல நம்ம வைக்கக்கூடிய பொருட்களும் காரணமாக இருக்கு. இதுக்கு நம்ம ரொம்ப காசு கொடுத்து செலவு பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. ஒரு சில பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பொருட்கள், ஒரு பைசா கூட செலவில்லாத பொருட்கள், அதை வச்சிங்க அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாவிளை தோரணம். வாஸ்துப்படி வீட்டோட பிரதான நுழைவாயில்ல மாவிளை தோரணத்தை நம்ம தொங்க விடுவது நல்லது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாவிளை தோரணம் கட்டுங்களேன். வீட்டில் ஒரு மங்களகரமான தோற்றத்தை மட்டும் கொடுப்பதில்லை, எதிர்மறை ஆற்றல் நுழைவதை தடுக்கும். இது இல்லாமல் வெள்ளிக்கிழமை இல்லாம விசேஷ நாட்கள், விரத நாட்கள்லையும் நீங்கள் இந்த மாவிளை தோரணம் கட்டினீங்க அப்படின்னா நல்ல செல்வ செழிப்பை தரும். அடுத்தது, இந்த இடத்துல வீட்டோட நுழைவாயில்ல உங்களுடைய வலதுகை பக்கமாக தண்ணீர் வச்சு அதில் பூ போட்டு உருளி வைப்போம் இல்லையா, அதை நீங்கள் வைங்க. இது மாதிரி வைக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அந்த இடத்துல பெருக செய்யும். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அவர்களுடைய எதிர்மறை ஆற்றல், அவர்களால் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி, பொறாமை, இவர்களுடைய எனர்ஜியை அந்த இடத்துலையே தடுத்து நிறுத்தி நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கும். ஆனால் உங்கள் வீட்டோட வடகிழக்கு மூலையாக அந்த இடம் இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா வடகிழக்கு மூலையில் இந்த உருளிக்குள்ள தண்ணி வச்சு வைங்க. சரி, அடுத்தது வீட்டோட நில வாசல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, லக்ஷ்மி தேவியோட பாத சுவடு அப்படின்னு கடையில் போனீங்கன்னா விற்கும். அதை வீட்டு வாசல்ல அந்த லக்ஷ்மி தேவியோட பாத சுவடுகளை நடுவில், உங்கள் நிலவாசல்ல நடுவில் வைக்கிறது மிக மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது. இந்த பாத சுவடை வைக்கும்போது பாதம் வீட்டை பார்த்து இருக்கணும். இப்படி வைக்கிறதுனால செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவி வீட்டுக்குள் வருவதை குறிக்கிறது. இந்த பாத சுவடுகளை நம்ம வைக்கிறதுனால வீட்டில் உள்ள பண பிரச்சனைகள் நீங்கி செல்வம் பெருகும், தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். இந்த பாத சுவடு வச்சதும் எனக்கு பணம் கொட்டுமா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த பாத சுவடு அப்படிங்கிறது நமக்கு ஒரு நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு பொருள். இதை வச்சுட்டு நம்ம சும்மா இருந்தாலும் பணம் வராது. நம்மளுடைய உழைப்பையும் போடும்போது இதன் மூலம் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், அவ்வளவுதான். அடுத்தது, சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் வீட்டில் அதிர்ஷ்டம் வருவதற்கான ஒரு சின்னம். இந்த ஸ்வஸ்திக் அப்படிங்கிறது விநாயகரோட அடையாளம். இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வீட்டோட பிரதான கதவுல, வாசல்ல, மையத்தில் வைக்கும்போது, கதவு இருக்கு இல்லையா, அந்த கதவுல இந்த ஸ்வஸ்திக்கை ஒட்டுங்க. இது வீட்டில் அமைதியை அதிகரிக்க செய்யும். வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னா அதில் நல்ல லாபம் வருவதற்கு, வெற்றிக்கான புதிய வழியை இது திறக்கும். ஸ்வஸ்திக் சின்னத்தை வாசல்ல வைக்கும்போது அந்த சின்னம் தெளிவா இருக்கணும், நேரா இருக்கணும்,
இருக்கணும், நல்லா பார்ப்பதற்கு மங்களகரமானதாக இருக்கா, நல்லா இருக்கா, உடையாம இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து வீட்டு நிலவாசல்ல வைப்பாங்க, வீட்டு பூஜை அறையில வைப்பாங்க, கிச்சன்ல சமையல் அறையில இதை ஒட்டுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அடுத்தது செம்பு சூரியன். வீட்டோட பிரதான நுழைவாயில்ல கிழக்கு அல்லது வடக்கு திசையில செம்பு சூரியனை தொங்க விடுவது மிகவும் நல்லதாக சொல்லப்படுகிறது. சூரியன் அப்படிங்கிறது பிரகாசத்தோட சின்னம். இந்த சூரியனோட சின்னமான இந்த செம்பு சின்னத்தை நம்ம வீட்டில் நுழைவாயில்ல வைக்கிறது மூலமா வீட்டில் இருக்கிறவங்களோட கஷ்டங்கள்லாம் தீர்ந்து வாழ்க்கையில அவங்க படிப்படியாக முன்னேறுவாங்க. அடுத்தது பெயர் பலகை. பொதுவாக வீடு கட்டுனதும் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பெயர் பலகையை வைப்போம். அந்த வாஸ்துப்படி பெயர் பலகையானது வீட்டு உரிமையாளரோட பெருமையை சொல்லக்கூடியதாக அது இருக்கும். அதனால அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த பெயர் பலகையானது இரும்புல கண்டிப்பா இருக்கக்கூடாது. மரத்தினால் செய்யப்பட்ட பெயர் பலகையை வைக்கிறதன் மூலமாக தான் நமக்கு வந்து வீட்டுல நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். அந்த பெயர் பலகை வந்து எப்பவும் கருப்பு நிறத்துல இருக்கிறதோ இல்ல உடைந்தோ இருக்கக்கூடாது. நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நீங்க வாங்கி வீட்டுல வைங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.